அருட்பெரும் ஜோதி. முதல் நாள் பயிற்சியிலேயே நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு முக்கியமான ரகசியம் என்னென்னா, உங்கள் நட்சத்திர பட்சியை நேரடியாக சொல்லிடுறேன். ஆனால் அந்த பட்சி ஒரு நாளைக்கு எப்போ அரசாலும், எப்போ பகையாக இருக்கும், எப்போ அதற்கு மரணம் ஏற்படும், எப்போ பாசிட்டிவாக இருக்கும், எப்போ நெகட்டிவாக இருக்குன்னு வரக்கூடிய நாட்கள் தான் சொல்லுவேன். ஆனால் முதல் நாளே உங்கள் நட்சத்திரத்திற்கான பட்சியை சொல்லிவிட்டு அதை எப்படி ஆகர்ஷணப்படுத்தணுங்கிற ஒரு வழிமுறையும் சொல்கிறேன். நோட் பண்ணிக்கங்க. வள்ளுரு, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வள்ளுரு அப்படின்னா கழுகு வகை. கழுகு உங்களோட பட்சி. ஸோ கழுகை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார்? அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். அடுத்தது ஆந்தை. ஆந்தைன்னு நெகட்டிவ் நினச்சிக்காதீங்க. ஆந்தை தான் மகாலட்சுமியோட வாகனமே. மகாலட்சுமி தாயோரோட வாகனமே ஆந்தை தான். ஸோ ஆந்தையை நீங்கள் பார்க்கலாம். யார் பார்க்கணும்? திருவாதுரை, புனர்பூசம், பூஷம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுக்கான பட்சி ஆந்தை. அடுத்தது காகம். காகம் யாருக்குன்னா உத்தரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுக்கு காகம். காகம்னா பித்ருக்கள், காகபுஜண்ட சித்தர், சனி பகவான் இவர்களோட அருளெல்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும். அடுத்தது கோழி. கோழினா நேரடியாகவே நீங்கள் முருக பகவானையே எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவர் தான் சேவர் கொடியோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுக்கு. அடுத்தது மயில். மயில் என்னோடதுன்னு சொன்னேன். இந்த நட்சத்திரத்தில் என்னோட நட்சத்திரமும் இருக்குது. ஸோ மயில் என்னென்னா திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி. ஓகேங்களா? இவர்களுக்கெல்லாம் மயில். மயில்னால் நேரடியாக மறுபடியும் முருக பகவானையே தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது நான் எனக்கு மனப்பாடமே தெரிஞ்சாலும் நான் எழுதி தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நமக்கு பயன்படுத்தும் போது தப்பு ரைட்டு வரலாம். ஆனால் நம்மளை நம்பி பார்க்குறவங்களுக்கு தப்பு ரைட்டு வரக்கூடாது, சரிதான் வரணும். அதனால் நோட் எடுத்து சொல்கிறது நல்லது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ ஒவ்வொரு உயிரினமாக சொன்னோம்ல, இப்போ கழுகு அப்படின்னு வந்தவங்க என்ன பண்ணணும்னா, பெருமாள் படத்தை இந்த மாதம் முழுவதும் இந்த 11 நாளும் தினமும் பெருமாளுக்கு மனதார நினச்சி ஒரு இனிப்பை வடக்கு திசையில் தூவி போடணும். ஒன்று. அடுத்தது ஆந்தை. ஆந்தைக்கு உணவு போட முடியாது. ஆனால் ஆந்தையை நினச்சிட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு இனிப்பு வச்சுட்டு அதை வடக்கு திசையில் தூவி போடணும். அதற்கு அடுத்தது நம்மகிட்ட இருக்கக்கூடிய தெய்வம் காகம். ஈஸியாக நீங்கள் அந்த தெய்வத்தை கனெக்ட் பண்ணிக்கலாம். காகத்திற்கு தினமும் ஒரு இனிப்பு அல்லது மிக்சர் வச்சு பிரார்த்தனை பண்ணி வடக்கு திசையில் தூவி போடுங்க. அடுத்தது கோழி. கோழி ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கோழி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தூவி விடலாம். அல்லது வடக்கு திசையில் அந்த உயிரினத்திற்கு நான் பச்சைக்கு உணவு தரேன் அப்படின்னு நீங்கள் போடுறதே நல்லதை ஏற்படுத்தி தரும். மயிலும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ வள்ளூரு அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அவர்கள் எல்லாரும் திருப்பதி ஏழுமலையான் கருடாழ்வாரோட இருக்கிற தெய்வத்தை பயன்படுத்திக்கங்க. அடுத்தது ஆந்தை, மகாலட்சுமியோடு இருக்கிறத பயன்படுத்திக்கங்க. அடுத்தது காகம். காகம் அப்படின்னா காகபுஜண்ட சித்தரை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பித்ருக்களையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது கோழி. கோழியை முருக பகவானுக்கு எடுத்துக்கங்க. மயிலையும் முருக பகவானுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இந்த பச்சையை மனதார நினச்சி தினமும் அந்த தெய்வத்தையும் நினச்சி ஏதோ ஒரு இனிப்பை லெஃப்ட் கையில் வச்சு ரைட் கை மேலே வச்சு தொப்புள் கட்டை வச்சுட்டு அந்த தெய்வத்தின் அருள் கிடைக்கணும், அந்த பச்சி எனக்கு வழிநடத்தணும், அதன் மூலமாக என்னோட சகல காரியங்களும் சித்தியாகணும்னு வேட்டிட்டு அந்த இனிப்பை வடக்கு திசையில் தினமும் தூவி போடணும். இந்த 11 நாளும் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டிய சூட்சமமான பரிகாரம். இந்த பஞ்சபட்சி சாஸ்திர கலை உங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கும், இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்துவதற்கும், இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை ரோம மகரிஷியான அந்த சித்தரின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் வருவதற்கும் இதை பயன்படுத்திக்கங்க. புரிஞ்சுதுங்களா? ரோம மகரிஷி யார்? அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க. உங்கள் நட்சத்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.